அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். அதில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாட்டு, உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, ஒவ்வொரு பகுதிக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அனைத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். லைன் பை லைன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துடுங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்வி தான் இருக்குது. நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வியை பாருங்கள். கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான், அஞ்சாமை மிக்கவன் தான் என்று தமிழரின் வணிகத்தை பாடியவர் யார்? இப்படியும் கேள்வி வரலாம். தமிழருடைய வணிகத்தை பாடியவர் யார்? இதுக்கான பதில் முடியரசன் அப்படிங்கிறது கரெக்டு. முடியரசன் தான் இப்படி பாடியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் சமர் என்றால் போர், களம் என்றால் கப்பல், கலனி என்றால் வயல், ஆலி என்றால் கடல். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முடியரசன் அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியபாவை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். நானிலம் படைத்தவன் என்ற பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. 2வது பாயிண்ட்டும் சரி. பூங்கொடி, வீரகாவியம், காவியபாவை இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. தமிழ்நாட்டுடைய வானம்பாடி கிடையாது, திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட் சரி. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாட்டு புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. பாரதியார் பாடல்களின் கருத்துக்களை பொறுத்துக. பாரதியாருடைய ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாட்டிலிருந்து கருத்துக்களை எடுத்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் கங்கை நதி அப்படின்னா கோதுமை, காவிரி நதி என்றால் வெற்றிலை, மராட்டியம் என்றால் கவிதைக்கு புகழ்பெற்றது, சேர்நாடு தந்தத்திற்கு புகழ்பெற்றது. அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம்தான் வெளிப்படும், வீரம். அடுத்த வினா பாருங்க. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து. அடுத்த வினா பாருங்க. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நானிலம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம், நானிலம், 4 கூட்டல் நிலம். அடுத்த வினா பாருங்க. நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? நாடு கூட்டல் என்ற இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா நாடென்ற அப்படிங்கிற சொல் வரும், நாடென்ற. அடுத்த வினா பாருங்க. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? களம் கூட்டல் ஏரி இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா களமேரி அப்படிங்கிறது வருங்க. களமேரி அப்படிங்கிறது சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வியை பாருங்க. நெய்தல் திணை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. நெய்தல் திணை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லணும். கடலும் கடல் சார்ந்த இடமும் உடையது. பரதவர் பரத்தியர் மக்கள் ஆவர். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் ஆகியன தொழில்களாகும். குவளைப்பூ என்பது நெய்தல் திணைக்கு உரியது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். 2வது பாயிண்ட் சரி. அங்கு வாழக்கூடிய மக்கள் பரதவர் பரத்தியர்.
மூன்றாவது பாயிண்ட்டும் சரி. அங்கு மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் தான் நடக்கும். நான்காவது பாயிண்ட் தப்பு. அங்கே இருக்கிற பூ அப்படின்னா தாளம்பூ. நெய்தல் திணைன்னா தாளம்பூ தாங்க வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்வழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும். இப்பாடல் மு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு அப்படின்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கடலோடு விளையாடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டை யார் தொகுத்தாங்கன்னா மு. சக்திவேல் தொகுத்திருக்காங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாட்டு. இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இதை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, வாய்வழி கிடையாது, வாய்மொழி இலக்கியம். வாய்மொழின்னு வந்திருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. மூன்றாவது பாயிண்ட் சரி. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு இதெல்லாம் தொழில் பாடல்கள், விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான். நான்காவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. நாட்டுப்புற இயலாய்வு இந்த நூலை தொகுத்தவர் மு. சக்திவேல் கிடையாது. நல்லா கவனிங்க, இன்சில் சு அப்படிங்கிறது வரணும். சு. சக்திவேல் அப்படிங்கிறவர் தான் தொகுத்திருப்பார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. மீனவர்களுக்கு உரியனவற்றை சரியாக பொருத்துக. மீனவர்களுக்கு உரியதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் தோழன் அப்படிங்கிறது கடல் அலை, ஊஞ்சல் அப்படிங்கிறது புயல், குடை அப்படிங்கிறது மேகம், பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது கடல். அடுத்த வினா பாருங்க. மீனவர்கள் வணங்கும் தலைவன் யார்? மீனவர்கள் வணங்கும் தலைவன் யார்? இதுக்கான பதில் வானம் என்பது சரி. மீனவர்கள் வணங்கும் தலைவன் வானம். அடுத்த வினா பாருங்க. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் கதிர்ச்சுடர் என்றால் கதிரவனுடைய ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. அடுத்து நாம் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த பாடலுக்கு பிறகு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை பார்க்கலாம். கேள்வியை பாருங்க. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கதிர்ச்சுடர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். கதிர் கூட்டல் சுடர். அடுத்த வினா பாருங்க. மூச்சு அடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி. மூச்சு கூட்டல் அடக்கி. அடுத்த வினா பாருங்க. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பெருமை கூட்டல் வானம், இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா பெருவானம் அப்படிங்கிறது வருங்க. பெருவானம். அடுத்த வினா பாருங்க. அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அடிக்கும் கூட்டல் அலை, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா அடிக்கும் மலைன்னு வரும். அடிக்கும் மலை. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சரியானதை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் விடிவெள்ளி என்பது விளக்கு, மணல் அப்படிங்கிறது பஞ்சு மெத்தை, புயல் அப்படிங்கிறது ஊஞ்சல், பனிமூட்டம் என்பது போர்வை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. வளரும் வணிகம் அப்படிங்கிற பேரில் ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். இந்த கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இப்படியும் கேட்கலாம், டைரெக்டாகவும் கேள்வியும் கேட்கலாம். இதுக்கான பதில் பார்க்கலாமா? பொறுத்த சொல்லியிருக்காங்க. பதில் நற்றினில் தான் தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உம்மனர் போகலும். இந்த பாட்டு வரி இருக்கு. குறுந்தொகையில் பாலோடு கூலோடு பெயரும் இந்த வரி இருக்கு. அகநானூரில்
பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த வரி இருக்கு. பட்டினப்பாலையில் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த வரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து வேணா பாருங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுக நகரமாக விளங்கியது எது? தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த துறைமுக நகரமாக விளங்கியது எது? இதுக்கான பதில் பூம்புகார் என்பது சரி, பூம்புகார். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, மயில் தோகை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. சீனாவிலிருந்து கண்ணாடியை வாங்கினோம், கரெக்டு. கற்பூரம் வாங்கினோம், பட்டு வாங்கினோம். ஆனால் மயில் தொகை அப்படிங்கிறது நம்ம வாங்கலை. மயில் தொகையை நம்ம ஏற்றுமதி பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. 3வது பாயிண்ட் சரி. அரேபியாவிலிருந்து குதிரைகளை வாங்கியிருக்கோம், இது கரெக்டு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. வணிகர்களின் நேர்மை நடுவு நிலையை கூறும் நூல்கள் எவை? வணிகருடைய நேர்மையை பற்றியும் நடுவு நிலைமையை பற்றியும் கூறும் நூல்கள் எவை? இதுக்கான பதில் திருக்குறள் மற்றும் பட்டினப்பாலை. திருக்குறளும் பட்டினப்பாளையம். அடுத்த வினா பாருங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் பட்டினப்பாலை என்பது சரி, பட்டினப்பாலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். கேள்வியை பாருங்க. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். நுகர்வோர். அடுத்த வினா பாருங்க. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வணிகம் கூட்டல் சாத்து, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா வணிகச் சாத்து அப்படிங்கிறது வருங்க. வணிகச் சாத்து. அடுத்த வினா பாருங்க. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்ட மாற்று என்பது சரி, பண்ட மாற்று. அடுத்த வினா பாருங்க. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மின்னணு, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா மின் கூட்டல் அணு அப்படிங்கிறது வருங்க. மின் கூட்டல் அணு. அடுத்த வினா பாருங்க. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விரிவடைந்த என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் சொல்ல பொருத்தணும். இதுக்கான பதில் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால், டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான். இதுக்கான பதில் செக் அப்படின்னா காசோலை, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். அடுத்து நான் பார்க்க போகிறது விரிவானம். உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற பேரில் ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. கதைக்குள்ளே இருந்தெல்லாம் கேள்வி வராது, பட் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று பாடியவர் யார்? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று பாடியவர் ஔவையார் தான் பாடியிருப்பாங்க, ஔவையார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்களை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டி எழுத்துக்கள் ஆகும். இன்று ஈ எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு தான் சுட்டு எழுத்து என்று பெயர். 2வது பாயிண்ட் சரி. சுட்டெழுத்து மொத்தம் 3 இருக்குதுங்க. ஆ, இ, உ இந்த 3ம் சுட்டெழுத்தாக பயன்படுது.
மூன்றாவது பாயிண்டில் தவறு இருக்குது. இந்த காலத்தில் ஈ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து தான் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. அகச்சுட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அகச்சுட்டு இதை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இவன், அவன், இது, அது போன்றவை அகச்சுட்டுக்கள் ஆகும். இந்த சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. சொல்லுக்கு உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை கொடுத்தா அதை அகச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கரெக்டு தான். இவன், அவன், இது, அது எல்லாமே அகச்சுட்டுகள் தான். ஆனால் மூன்றாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. அகச்சுட்டுக்குள்ள இருக்கிற சுட்டெழுத்தை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் பொருள் தராது. இப்போ உதாரணம் பாருங்க. இதில் ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்தா, இதை நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வன் அப்படின்னு வருமா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் கிடையாது. அப்போ அகச்சூட்டில் இருக்கிற எழுத்துக்களை நீக்கிட்டீங்கன்னா பொருள் தராது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. புறச்சூட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. புறச்சூட்டு பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சூட்டு எனப்படும். அவ்வானம், இம்மலை, இந்நூல், அது ஆகியவை புறச்சூட்டுக்கள் ஆகும். இச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. சொல்லுக்கு வெளியே இருந்து சுட்டுப்பொருளை கொடுத்தா அதை புறச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. அவ்வானம் கரெக்டு, இம்மலை கரெக்டு, இந்நூல் கரெக்டு, அது அப்படிங்கிறது என்ன வருங்க? இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது அகச்சுட்டு, புறச்சுட்டு கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. மூன்றாவது பாயிண்ட் சரி. இந்த சொற்களில் இருக்கிற சுட்டு எழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. அண்மை சுட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அண்மை சுட்டு இதை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுபவை அண்மை சுட்டி எனப்படும். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு ஆகியவை அண்மை சுட்டுகள் ஆகும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. நமக்கு பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படுத்தப்படுவது அண்மை சுட்டு. இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இதெல்லாமே அண்மை சுட்டுகள் தான். மூன்றாவது பாயிண்ட்ல தப்பு இருக்குதுங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன வருங்க? ஆ வராது, ஈ வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சேய்மை சுட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சேய்மை சுட்டு பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அவள், அவர், அது, இது, அவை, அவ்வீடு, அம்மரம் ஆகியவை சேய்மை சுட்டுகள் ஆகும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. சேய்மை சுட்டுனா தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து. இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரமெல்லாம் சரி. ஆனால் இது அப்படிங்கிறது அண்மை சுட்டு. அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. மூன்றாவது பாயிண்ட் சரி. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. இடைச்சுட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இடைச்சுற்று இதை பற்றி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். உது, உவன் ஆகியவை இடைச்சுட்டுக்கள் ஆகும். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கான பதில் கூற்று 2ம் சரி என்பது ஆன்சருங்க. இதுவும் சரி, இதுவும் சரி, 2ம் சரி. அடுத்த வினா பாருங்க. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். ஆ, இ இந்த 2மே சுட்டெழுத்துக்கள் தான். ஆனால் இந்த சுட்டெழுத்துக்கள் எப்படி மாறுதுங்க? ஆ அப்படிங்கிறது அந்தன் மாறுது, ஈ அப்படிங்கிறது இந்த அப்படின்னு மாறுது. இப்படி மாறி பொருளை தந்தால் அதுக்கு பெயர் சுட்டு திரிபு என்று அர்த்தங்க. சுட்டு திரிபு. அடுத்த வினா பாருங்க.
வினா எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. வினா எழுத்துக்களை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஈ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். தமிழில் வினா எழுத்துக்கள் அப்படின்னா 5 இருக்குதுங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டும் சரி, 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. ஏ வரும், யா வரும், ஆ வரும், ஓ வரும், ஈ வராது. ஈ வராது. அப்போ என்ன வருங்க? இந்த இடத்துல வரக்கூடியது நெடில் ஏ அப்படிங்கிறது வரணும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். குறில் ஏ, யா இந்த ஆகியவை இந்த இரண்டும் மொழியின் முதலில் வருபவை ஆகும். ஆ, ஏ ஆகியவை மொழியின் இறுதியில் வருபவை ஆகும். ஓ என்பது மொழி முதலிலும் இறுதியிலும் வருகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, தமிழில் வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. 2வது பாயிண்ட்டும் சரி, குறில் ஏ, யா இந்த இரண்டும் மொழிக்கு முதல்ல தான் வரும். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. மொழிக்கு இறுதியில் வரக்கூடியது நெடில் ஆ வரும், ஏ வராது. நெடில் ஆவும் நெடில் ஓ இந்த இரண்டும் தான் மொழிக்கு இறுதியில் வரும். இந்த ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் மட்டும்தான் வரும். நெடில் ஏ, ஏ அப்படிங்கிறது தான் மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. அகவினா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அகவினா பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு சொல்லணும். சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. எது, யார், ஏன் ஆகியவை அகவினாக்கள் ஆகும். வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. இப்போ உதாரணம் பாருங்க. எது அப்படிங்கிறது அகவினான்னு பார்த்தோமா, இதில் இருக்கிற வினா எழுத்தை தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூ இதுக்கு தான் அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. புறவினா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. புறவினா இதை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா ஆகும். அவனா, வருவானோ ஆகியவை புறவினாக்கள் ஆகும். வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் சரி, 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டும் சரி. 1, 2, 3ம் சரிங்க. அதாவது இங்கே அவனா அப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா, அப்போ கடைசி என்ன வருதுங்க? ஆ வருது. வினா எழுத்தை நீக்கிட்டிங்கன்னா அவன் அப்படின்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3மே சரியாக தான் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சியிலிருந்து கேள்வியை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். கிடைக்கும் பொருளின் டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். இதுக்கான பதில் கிடைக்கும் பொருளுடைய மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதுதான் சிறந்த வணிகம். அடுத்த வினா பாருங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. இதுக்கான பதில் கமோடிட்டி அப்படின்னா பண்டம், ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள், ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம், கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். அடுத்த வினா பாருங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம போட்டதுக்கான வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் வாயோஜ் அப்படின்னா கடற்பயணம், என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 46 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த 46 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்துடும். அடுத்த இயல்
6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 7 பகுதியிலிருந்து டெஸ்ட் நடக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.